வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்திருங்கோ. ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு நாம இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட்டில் நடந்த கப் ஷேரிங் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஐ எம் யுவர் ஹரிஷ் அண்ட் யூ ஆர் வாட்சிங். டிசம்பர் 24, 2009 ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் இந்தியா மேட்ச் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு டார்கெட்டா 316 ரன்ஸ் கொடுத்தாங்க. இந்தியா 4 ஓவரில் 23 ரன்னுக்கு 2 விக்கெட் விட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தப்ப கௌதம் கம்பீரும் விராட் கோலியும் சேர்ந்து 224 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. கௌதம் கம்பீர் 150 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட்லையும் கோலி தன்னோட ஃபர்ஸ்ட் ஓடிஐ செஞ்சுரியும் அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல கௌதம் கம்பீருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. அப்போ கம்பீர் இந்த மேட்சை நாங்கள் வின் பண்ணதுக்கு யங்ஸ்டரான விராட் கோலியோட செஞ்சுரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த அவார்டை நான் கோலி கூட ஷேர் பண்றேன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. இந்தியா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ்னு 3 டீமுக்கும் ட்ரை சீரிஸ் மேட்ச் நடந்துச்சு. இதுல தோனி வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடின ஃபர்ஸ்ட் மேட்சோட இன்ஜுரி ஆகி அதோட ஃபைனல் மேட்ச்ல தான் ஆடினாரு. இன் பிட்வீன் ஆடின 3 மேட்ச்லயும் கோலி தான் கேப்டன்சி பண்ணாரு. இந்த ட்ரை சீரிஸ் ஃபைனல் மேட்ச்ல தோனி மேட்சை 1 விக்கெட்ல வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ கப்பை கேப்டன்றதால தோனி கிட்ட தான் கொடுத்தாங்க. அப்ப தோனி இந்த சீரீஸ்ல நான் 2 மேட்சுக்கு தான் கேப்டன்சி பண்ணேன், இன் பிட்வீன் மேட்சஸ்ல நல்லா ஆடி ஃபைனல் வரைக்கும் டீமை கொண்டு வந்தது கோலி தான், அதனால இந்த டிராபியை கோலி கூட ஷேர் பண்றேன்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காரு. ஆஸ்திரேலியா vs இந்தியா பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. இதுல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்டும் இந்தியா செகண்ட் டெஸ்டும் வின் பண்ணாங்க. தேர்ட் டெஸ்ட் டிரால முடிஞ்சுது. தேர்ட் டெஸ்ட்ல கோலிக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆனதால ஃபைனல் டெஸ்ட்ல ரஹானே தான் கேப்டன்சி பண்ணாரு. இது ஒரு டிசைடர் மேட்ச். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சீரீஸ் வின் பண்ணுவாங்க. இந்த மேட்சை இந்தியா 8 விக்கெட்ஸ்ல வின் பண்ணாங்க. இந்த சீரீஸ் டிராபியை ரஹானுக்கு கொடுத்தப்ப ரஹானே நான் ஒரு மேட்சுக்கு தான் கேப்டன்சி பண்ணேன், மீதி 3 மேட்சுக்கும் கோலி தான் பண்ணாரு, அதனால நான் இந்த டிராபியை வாங்குறப்ப கோலியும் இருக்கணும்னு சொல்லி கோலி கூட டிராபியை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு டூர் வந்தாங்க. இந்த 2 டீமுக்கும் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் நடந்தது. கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் ஆப்கானிஸ்தான் ஒரு ஆவரேஜான டீம்னு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா தான் வின் பண்ணாங்க. பட் இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் நல்லா ஆடுனதால கேப்டனான அஜின்கியா ரஹானே டிராபியை வாங்கும்போது ஆப்கானிஸ்தான் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கப்பை நான் அவங்க கூட ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடந்தது. இதுல ஃபர்ஸ்ட் T20 மேட்சை இந்தியா வின் பண்ணாங்க. செகண்ட் T20ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி சீரீஸை லெவல் பண்ணாங்க. தேர்ட் T20 மேட்ச் ஒரு டிசைடர் மேட்சா அமைஞ்சது. இந்த மேட்ச்லயும் கோலிக்கு ஒரு இன்ஜுரி ஆகி ஆட முடியாம போயிடுச்சு. தேர்ட் T20ல ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பண்ணாரு. இந்த மேட்சை ரோஹித் தன்னோட கேப்டன்சி ட்ரிக்கால வின் பண்ணாரு. இந்த T20 சீரீஸோட டிராபியை கோலி தான் வாங்கினாரு. அப்ப கோலி இந்த டிசைடர் மேட்ச் ரோஹித் சர்மாவோட ஸ்மார்ட் மூவ்னால தான் இந்தியா வின் பண்ணாங்க. அதனால இந்த டிராபி நான் ரோஹித் சர்மா கூட ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு.